கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் அந்திய காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் பத்மு தூயில வைத்து யோவானுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்து கொண்டிருந்தார். அதில் சிலவற்றைகளை இப்பொழுது துறக்க வேண்டாம், முத்திரை போட்டு வை அப்படின்னு சொன்னார். ஆனால் சில காரியங்களை ஆண்டவர் முத்திரை போட செல்லவில்லை. இந்த நாட்களில் அந்திய காலத்தில் நடக்கிற அந்த சம்பவங்களை குறித்து சொல்லுகிற அந்த காரியங்களை நீ முத்திரையிட வேண்டாம், திறந்து வை, காலம் சமீபமாயிருக்கு அப்படின்னா கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானது இரண்டு பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வருகையின் போது என்ன நடக்கும் என்று கேட்ட சீடர்களோடு கர்த்தர் மத்தேயு 24வது அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையிலேயே இப்படியே அவர் சொல்லுகிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அந்திய காலத்தில் அவருக்கு வருகை நடக்கும் பொழுது தான் இந்த பஞ்சங்களும் பசிகளும் இந்த வெள்ளப்பெருக்களும் இயற்கை சீற்றங்களும் எல்லாம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், அதில் படுகிற மக்கள் பயங்கர மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகளையும் உடைமைகளையும் ஆட்களையும் இழந்து பலவிதமான வேதனைகள் மத்தியில் அவர்கள் போய் ஆகிறார்கள். ஆனால் 8வது வார்த்தை வாசிக்கும் பொழுது அதுக்கு காணப்படுகிறது, மத்தேயு 24:8, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் வருகைக்கு முன்பாக உண்டாகிற வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் இந்த வசனங்களை கூறப்படுகிறது. ஆனால் இனி அதை விட மகா பெரிய உபத்திரவ காலம் கடந்து வருகிறது. அந்த நாட்களில் நமக்கு தப்பிவிக்க வேண்டுமானால் இந்த நாட்களில் தேவனோடு கிருபைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும்.